இனிய வணக்கங்கள். நான் இன்று உங்களுக்கு கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பகுதியில் வலி ஏற்படுவதை குறைப்பதற்கான எளிமையான யோகா ஆசனங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எல்லாரும் சேரில் உட்காந்தபடி பண்ணலாம், சாப்பாடு சாப்பிட்டுட்டும் பண்ணலாம். எப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ காலை நேரத்தில், மத்தியானம் மற்றும் மாலை நேரங்களில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல வலியை நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த எளிய முறை ஆசனங்கள். ஃபஸ்ட்டு சில பேருக்கு C1 C2 பெயின் இருக்கும், இல்லை தோள்பட்டையில் ரொம்ப பெயின் இருக்கும், கையை தூக்க முடியாது, அந்த பெயின் இருக்கும். இல்லைன்னா அடி முதுகு வலி L1 L2 அதில் பெயின் இருக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம இந்த செய்கிற இந்த எளிமையான பயிற்சி மூலம் அந்த வலியை குறைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. எப்படின்னா ஃபஸ்ட்டு நேராக உட்காந்துக்கோங்க. நேராக உட்காந்துட்டு உங்களுடைய வலது கை தோள்பட்டையை ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இடது கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இடது கை 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி ஒரு 5 தடவைகள் வலது தோள்பட்டை அப்புறம் இடது தோள்பட்டையை ரொட்டேஷன். இப்போது கிளாக் வைஸில் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில். இப்போது 2 தோள்பட்டை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 மெதுவாக செய்ய வேண்டும். 7 8 9 10. இது ஒரு 5 தடவைகள் கிளாக் வைஸ், ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸில் 5 தடவைகள் செய்ய வேண்டும் மெதுவாக. அப்புறம் இப்போ கழுத்தை மெதுவாக வலது பக்கம் மூச்சு எடுத்துட்டு பிரீத் இன் பிரீத் அவுட். இப்போ எடுத்து பக்கம் பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். இது ஒரு 10 தடவைகள் செய்ய வேண்டும். அப்புறம் மெதுவாக பேக் பை பின்னாடி வளைய வேண்டும். மெதுவாக கழுத்து ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க தலை சுத்தல் வரும், அதனால் ரொம்பவும் பின்னாடி சாயக்கூடாது. லேசாக பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். இதை ஒரு 10 தடவைகள் செய்ய வேண்டும். இது செய்வதனால் கண்டிப்பாக உங்களுடைய தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பகுதியில் உள்ள வலிகள், கழுத்து பகுதியில் உள்ள வலிகள் கண்டிப்பாக குறைந்து வலியே இல்லாமல் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். இதை கடைப்பிடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.